பிவி சேனல் அனைவருக்கும் வெங்கடேசன் அன்பு வணக்கம். ரஜினி நன்றி கெட்டவரா? அவர் யாருக்கு என்ன பண்ணியிருக்கார், என்ன உதவி செஞ்சுருக்கார், அவரெல்லாம் அப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவரா அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அது ரஜினி சாருக்கும் தெரியும், பேசுனவங்களுக்கும் தெரியும் என்னன்னு சொல்லி. ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதை, என்னுடைய அப்பா சொன்ன சில விஷயங்களையும் நான் நேரில் பார்த்ததையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்போ நீங்கள் ரஜினி யாருக்கு என்ன உதவி பண்ணியிருக்கார், எந்த அளவுக்கு அவர் நன்றியோடு இருந்திருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஒரு சின்ன சம்பவம். ரஜினி ஆரம்ப கட்டத்தில் 75ல் உள்ள வந்தவங்க எல்லாம் தெரியும். அப்படி சின்ன சின்ன ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு வில்லன் ரோல் பண்ணுறாரு, நிறைய கேரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அவர் ஒரு ஒரு புயல் மாதிரி வந்துட்டு இருக்கார். இதில் கேஆர் விஜயா அவங்க ஒரு படம் பண்ணணுன்னு ஓன் ப்ரொடக்ஷனில் பிளான் பண்ணுறாங்க. சிவாஜி சார் ஹீரோ. ஆனால் மெயின் ரோல் ரஜினியை வச்சு பண்ணணும்னு அவங்க ரொம்ப நாள் ஒரு ஆசைங்களும் கேஆர் விஜயாவுக்கு. ஆனால் ரஜினியே ஜோடியாக போட முடியாது. அது ஒரு நாள், ஏன்னா அவங்க எம்ஜிஆருக்கு ஜோடியாக பண்ணவங்க, சிவாஜி ஜோடியாக பண்ணவங்க. இப்போ கேஆர் விஜயா ரஜினியை வச்சு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஓன் பிக்சர் ஒரு கதை ரெடி பண்ணலான்னு சொல்லி டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. டி யோகானந்த். அவர் நல்ல பெரிய டைரக்டர். அன்றைக்கி எம்ஜிஆர் வச்சு பண்ணியிருக்காரு, சிவாஜி வச்சு பண்ணியிருக்காரு. அவங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறாங்க, ரஜினி மெயின் ரோல், இதை மைண்டில் செட் பண்ணிட்டு கதை ரெடி பண்ணுங்கன்றாங்க. அவர் கதையை ரெடி பண்ணுறாங்க. அழகான ஒரு ஸ்கிரிப்ட் உருவாது. சிவாஜி ஹீரோ, கேஆர் விஜய் ஹீரோயின், ஸோ ரஜினி மெயின் ரோல். சிவாஜி சார்கிட்ட போய் கேஆர் விஜயா பேசுகிறாங்க, இது மாதிரி ரஜினியை பேஸ் பண்ணி நான் ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் ஹீரோ அப்படிங்கும்போது சிவாஜி சார் அப்படி ஆச்சரியமாக பார்த்து, ரஜினி வளர்ந்து வர பையன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கதையை சொல்லுமா அப்படின்ட்டுருக்காரு. கதை கேட்டவுடனே சிவாஜியாருக்கு ரொம்ப பிடிச்சி போய், அருமையான கதை, இதே நீ யோசிக்கிற, உடனே ரஜினியை கூப்பிட்டு பேசுவோம், நானே பேசுகிறேன்னு சொல்லி ரஜினிக்கு அழைப்பு வருது. இப்போ கேஆர் விஜயாவுடைய சொந்த படம், ரஜினி ஹீரோ மாதிரினே வச்சுங்களேன் அந்த படம், நான் பேர் சொல்கிறேன். இப்போ சிவாஜி சார் கூப்பிட்றாரு, ரஜினி வாப்பா, உன்னை வச்சு கேஆர் விஜயா ஒரு படம் பண்ண போகுது அப்படின்னு. என்ன வச்சா அப்படின்றாரு. இல்லை, நான் தான் ஹீரோ, ஆனால் படத்தும் நான் கதையை கேட்டால் பார்த்தோம்னா நீ தான்ப்பா ஹீரோ அப்படின்றாரு. சிவாஜி சார் ரொம்ப வெட்கப்பட்டு, ஐயா என்னங்கய்யா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது கதையை சொல்கிறாங்க. ரஜினி சார் ரொம்ப பிடிச்சி போகுது. டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நான் வாழ வைப்பேன். ரஜினி சார் கேட்டு, ஐயா நீங்கள் ஹீரோ, டைட்டில் உங்கள் மேலே தான் இருக்கணும், இது டைட்டில் ஏன் மேலே போகுதே, அது ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களா என்ன எனக்கு தெரியல, எனக்கு தயவுசெய்து டைட்டில் மாற்றுங்க அப்படின்னு ரஜினி சார் எவ்வளோ சொல்கிறாரு சிவாஜி சார்கிட்ட. கேஆர் விஜயா கிட்டையும் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சுப்பா, டைட்டில் இது தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அந்த படம் உருவாகுது. மைக்கேல் டிசோசா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ரஜினி பண்ணுறாரு. அன்றைக்கி சிவாஜி சார் வேணாம், டைட்டில் ஏம்பரில் தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை மாற்றுக்கிறது யாருமே இருக்க போகிறதில்ல. ஆனால் சிவாஜி சார் சொன்னது ரஜினி வளர்ந்து வர பையன், அவன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போவார் அப்படிங்கிறத சிவாஜி சார் சொல்லி ரஜினியை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த டைட்டில் வச்சாங்க, நான் வாழ வைப்பேன்னு சொல்லி. படம் தயாரித்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் ஏற்படுத்துச்சு. அதில் சிவாஜி சாருக்கும் ரஜினி சாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபைட் இருக்குது படத்தில். அந்த ஃபைட் அப்போ கூட ரஜினி சார் சிவாஜி அடிக்கிற மாதிரி நிறைய ஷாட். ரஜினி சார் அடிக்கவே மாட்டேன்ட்டாரான். இல்லைங்க, அது மரியாதையே கிடையாதுங்க, தயவுசெய்து வேண்டாம், நான் சிவாஜி சாரை பார்த்து வளர்ந்தவன், அப்படி படங்களை ரசித்தவன் நான், அதனால் அவர் அடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது சிவாஜி கூப்பிட்டு, டேய் இது படம்டா, நடி நீ, நானே சொல்கிறேன், நீ என்னை அடித்தாதான் ஹீரோவுக்கு வேல்யூ, அப்போ தான் நான் உன்னை திரும்பி அடிக்க முடியும், நான் மட்டுமே உன்னை அடிச்சிட்டு இருந்தால் அந்த ஹீரோவுக்கு வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ரஜினி சாருக்கு புரிய வச்சு, அப்போ தான் ரஜினி சாரே சொல்கிறாரு, நிறைய விஷயங்களை இன்றைக்கி ரஜினி சார் பேசுகிறதெல்லாம் பழைய சிவாஜி சார் எம்ஜிஆர் அவங்கெல்லாம் பேசி கற்றுக்கிட்ட விஷயங்கள். அமிதாப் பச்சன்லேருந்து கூட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி வேட்டை நாடி இளைஞர் கூட சொன்னார் இல்லைங்களா. நிறைய அனுபவங்கள் அவர் நிறைய கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி அவர் நிறைய பேருக்கு ஒரு முன்னோடியாக இருந்துகிட்ருக்கார். ஸோ அன்றைக்கி சிவாஜி சார் சொல்லி என்னை நீ அடிக்கணும், ஃபைட் பண்ணுன்னு சொல்லி 2 பேர்த்துக்கும் ஒரு பயங்கர ஃபைட் இருக்குது. கடைசியில் ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு அந்த கேரக்டர் சொல்ல போய் பார்த்தோம்னா சிவாஜி சார் ஃபேமிலியை ரஜினி சார் தான் வாழ வைக்கிறார். கடைசியில் சிவாஜி சாரை வாழ வச்சு அந்த ரஜினி சாருடைய கேரக்டர் செத்து போகிறது மாதிரி இருக்கும் படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வாழ வைப்பேன்னு சொல்லி ரஜினி சார் நடித்து சிவாஜி சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கேஆர் விஜயாவுக்கு சொல்லி ரஜினி சாருடைய பெரிய பிரேக்கில் நான் வாழ வைப்பேன்னு ஒரு படம். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிங்கன்னா அடுத்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் அதாவது ரஜினி சார் எந்தளவுக்கு என்ன பண்ணுவாருங்கிறதுக்கு அடுத்து வர நிகழ்ச்சிகள்னு சொல்ல வரேன் நான். சிவாஜி சார் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப விரும்புகிறாங்க. அப்போது அதாவது நிறையா ஒரு ஹீரோ பண்ணுறா நிறையா பண்ணுறான்னு வச்சுங்களேன். ரஜினி சாரை வச்சு பண்ணணுங்கும்போது ரஜினி மிகப்பெரிய அளவில் டோட்டலாக வளர்ந்துட்டார். அப்போது என்னங்க நீ இதெல்லாம் கேட்கணுமா, நீங்கள் பண்ணுங்கள், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணுறது எனக்கு அது பெருமையான ஒரு விஷயம் எனக்கு
அப்படின்னு சிவாஜி சார் அடித்து சொல்லும் போது தான் டைரக்டர் பி வாசுவை கூப்பிட்றாங்க, ஒரு கதை சொல்கிறாங்க. அது இந்த கன்னடத்தில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம் ஒன்று, அது ரீமேக் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரீமேக் பண்ணாங்க. மன்னன் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் ரஜினி, விஜயசாந்தி இவங்கெல்லாம் ஒரு பண்ண படம். அது சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு படம் மன்னன். அந்த படம் வந்து சிவாஜி சார் வந்து சம்பளம் வந்து என்னப்பா ஏதுன்னு கேட்கும்போது கூட ரஜினி சார் வந்து, நான் உங்ககிட்டலாம் சம்பளம்லாம் பேச முடியாது, நீ சம்பளமே எனக்கு வேணாம், உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. ரஜினி சார் வாங்கிட்டாங்க. அது ஒரு அன்பளிப்பான்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு விஷயங்கள். இதுக்கு அடுத்து அப்படியே ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நான் திரும்பி போகிறேன் உங்களுக்கு. சிவாஜி சார் வந்து ரொம்ப டாப்பில் வந்து அவர் ஹீரோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய தம்பி சண்முகம், விசி சண்முகம்னு பேர். சிவாஜி சார் விசி சண்முகத்துக்கு வந்து என்னோட அப்பா எஸ்வி சண்முகம் பிள்ளைன்னு சொல்லி திண்டுக்கல் சண்முகம் பிள்ளைன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்கள எல்லாமே ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருந்தவங்க, நிறைய ட்ராமா போட்டவங்க செஞ்சவங்க. அது நான் இன்னொரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசலாம். இந்த சம்பவம் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய அப்பா சொன்னதனுடைய விளைவு தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயத்தை. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து ராமபுரத்தில் எம்ஜிஆர் கார்டன் அப்படின்னு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி, அது தனியாகவே இருக்கும். எம்ஜிஆர் தோட்டம்னாலே ராமபுரம் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. அதற்கு நேர எதிரில் ஒரு இடம் வருது, கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கருக்கு மேலே. அப்போது சண்முகம் தான் சிவாஜி சாருடைய கால் ஷீட் பார்க்குறது, பேமெண்ட் பேசுகிறது, படம் கமிட் பண்ணுறது எல்லாமே அவர் தான் சிவாஜி சாருக்கு டோட்டலாகவே. சிவாஜி கிட்ட வந்து அவர் என்ன சண்முகம் போய் சொல்கிறாங்க, அண்ணா இது மாதிரி ஒரு இடம் வருது ராமபுரத்துக்கு, நம்ம எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு எதிரில் வருது, அதை நான் வாங்கலான் இருக்கேன் அப்படிங்கும்போது சிவாஜி சார் கிட்ட, ஏன்னா அது ஒரே முள்ளுக்காடு இடம், அந்த இடத்துக்குள்ள போய் என்னப்பா நீ வாங்குவேன், சின்னவர் இருக்கட்டும்ப்பா, அது ஒன்றும் தப்பு இல்லை, நமக்கு இந்த இடம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டார் சிவாஜி. ஆனால் சண்முகம் மறுநாள் சிவாஜியை ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடம் வாங்கியே தீரணும், நம்ம ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் பணம் தரலைன்னா எனக்கு ஏதாவது பணம் வரும் இல்லையா, தருவீங்க இல்லையா, அந்த பணத்தை கொடுங்க நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடம் வாங்கினார். விசி சண்முகம் கம்பல் பண்ணி வாங்கினார். கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு மேலே உள்ள இடம் வந்து வெறும் 35,000 ரூபாயில் வாங்கப்பட்ட இடம். அது பிற்காலத்தில் வந்து பல கோடிகள் போச்சு. இப்போது அந்த இடத்துல டிஎல்எஃப் கம்பெனி இருக்குது. ஸோ அந்த இடத்த விற்றாங்க. அது கொஞ்சம் பணம் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து நிறைய விற்றாங்க. அது சில சொல்யூஷன் ஆச்சுன்னு வச்சிங்களேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சிவாஜி சார் மன்னன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் சிவாஜி சார் உடல்நிலை சரியில்லாமல் போய் ஒரு பெரிய வந்து நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு போனார். அதற்கப்புறம் வந்து சிவாஜி சாருடைய ஃபேமிலிக்கு நிறைய பணம் தேவைகள் அதிகமாக தேவைப்படுற ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா மெம்பர்ஷிப் அதிகமாகுது. பிரபு ஃபேமிலி, அவங்க பையன் வளர்ந்தாச்சு, ராம்குமார் ஃபேமிலி வளர்ந்தாச்சு, நிறைய பேர பிள்ளைகள் எல்லாம் வளரும்போது இப்போ கமலா அம்மா இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஷிப் ஆகினோடனே பணம் தேவையில் அதிகமாகுது. அந்த சிவாஜி கார்டன் இடத்தையும் விற்று எல்லாமே பணம் ஷேர் பண்ணுறாங்க. மேற்கொண்டு சில தேவைகள் படுது. அப்போ என்ன பண்ணலாங்கும் போது பிரபுவும் ராம்குமாரும் தான் கமலா அம்மா கிட்ட வந்து ஒரு ஐடியா தராங்க, நம்ம ரஜினி சாரை வச்சு நம்ம மீண்டும் ஒரு படம் பண்ணலாம், அதை நாங்கள் பேசினா நல்லா இருக்காதுமா, நீங்களே ரஜினி சார்கிட்ட பேசுங்க நீங்கள் அப்படிங்கும்போது தான் கமலா அம்மா சரி ரஜினிக்கு ஃபோன் போடுங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லும் போது ரஜினி சார் ஃபோன் வருது. அப்போ பிரபு சார் அடிக்கிறாங்க. இப்போது ரஜினி சார் எதிர்பார்க்கலாம், என்ன பிரபு சொல்லு, எப்படி இருக்கே இல்லைங்க, அம்மா எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்க அப்படிங்கலாம் நல்லா விசாரிக்கிறாங்க. இது மாதிரி பேசணும்னு சொல்கிறாங்கன்னுங்கும் போது, ஐயோ முதல்ல ஃபோனை கொடு, நீ ஃபஸ்ட்டு இதே நீ முதலே சொல்லாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அப்புறம் கமலா அம்மா வந்து ஃபோனில் வந்து, ரஜினி இது மாதிரி நான் உன்னை பார்க்கணும், நீ வந்து எங்கே இருக்க, நாளைக்கு நான் ஒன்று வந்து நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சார் ஷாக் ஆகி, என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, நான் வீட்டுக்கு வர்றேன், வந்து நான் உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன், நானே வரும்னு நினச்சிட்டு இருந்தேன், சில ஷூட்டிங் ரொம்ப பிஸியாக வர முடியல, நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லி மறுநாள் காலையில் 8 மணிக்கே வந்துட்டார் வீட்டுக்கு வந்து கமலாமா, பிரபு, ராம்குமார் எல்லாம் இருக்காங்க. அதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு போகுது. சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேலு கமலாமா விஷயத்தை சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு படம் பண்ணலான் இருக்கோம் திரும்பி சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில், ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, அது வந்து ஒன்றை தான் வச்சு பண்ணணும்னு சொல்லி பிரபு, ராம்குமார் நாங்கள்லாம் விரும்புகிறோம், நீ படம் பண்ணுவியா, உனக்கு என்ன சம்பளம், இப்போ நீ வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன வளர்ந்தாலும் நம்ம அப்பா இது ஐயா சிவாஜி அவங்க, நம்ம ஃபேமிலி இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா, நீங்கள் படத்தை ஆரம்பிங்க, மன்னனுக்கு எப்படி சொன்னாரோ அதே வார்த்தையை வந்து இன்னைக்கு கமலாம்மா கிட்ட சொன்னாங்க, நீங்கள் படம் ஆரம்பிங்க, எப்போன்னு சொல்லுங்கள், நான் வந்து பண்ணி கொடுக்குறேன், என்ன பிரபு இதெல்லாம் நீ போய் அம்மா கிட்ட பேசணுமான்னு சொல்லி பிரபு வந்து ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டாங்க. அப்புறம் இந்த கமலாம்மா கிட்ட சொல்லும் போது, இல்லைப்பா உனக்குன்னு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ படம் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அந்த படம் உருவானது தான் சிவாஜி படத்தில் சந்திரமுகி. ஸோ 2005 உருவாச்சு படம். கிட்டத்தட்ட 3 வருஷம் மூடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு, கலெக்ஷனில் அள்ளிச்சு, பல கோடியில் வந்து வசூல் வந்தது. சிவாஜி சாருடைய ஃபேமிலியை கொஞ்சம் ஃப்ரீயானாங்க. ரஜினி சார் இனிமேலும் ஏதாவது நீங்கள் வேணால் தயவுசெய்து எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்கள், நான் வந்து பண்ணுறது நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன்,
ஏன்னா அன்றைக்கி வந்து நான் இந்த பிகினிங் பீரியடில் இருக்கும்போது எனக்கு ஒரு படம் வந்து வாய்ப்பு வந்து அந்த டைட்டில் வந்து சிவாஜி சார் ஐயா வந்து எனக்கு விட்டு கொடுத்தாங்க. அது ஒரு நன்றி இருக்கட்டும், ஆனால் அந்த நன்றியை நான் தீர்க்கணும் இல்லையா, அதுக்கு எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்தது அப்படின்னு ரஜினி சார் சொல்லி, என்னைக்கு இருந்தாலும் என்னோடய ஃபேமிலி இது, நீங்கள் தயவுசெய்து யோசிக்காதீங்க, நான் மூத்த பிள்ளை மாதிரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது கமலாம்மா கண் கலங்காமல் பிரபுலாம் வந்து கட்டி பிடிச்சி, அண்ணே இந்த வார்த்தையை எதிர்பார்க்கலன்னு சொல்லி. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பேசுகிறாங்களா, அதுக்கு அந்த சம்பவத்தை சொல்ல வந்தேன் நான். இதை நன்றி இல்லாதவரா ரஜினி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. வெளியில் அவர் சொல்ல மாட்டார். அதை எல்லாருக்கும் தெரியும், உதவி வாங்கினவங்களுக்கு தெரியும். சிவாஜி சார் ஃபேமிலின்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை. இன்றைக்கும் நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் என்றைக்குமே ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத உதாரணத்துக்கு தான் நான் இந்த விஷயம் சொல்ல வந்தேன்.